நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய அழைப்பு சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அழைப்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசு. ஆமென். ஆமாம், அவர் வாக்கு பண்ணி அழைத்து வாக்குத்தத்தத்தை தந்து தீர்க்க தரிசனங்களை தந்து தரிசனங்களை தந்து உங்களை அவருடைய பாதையில் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய திட்டத்தின்படி உங்களை நடத்தி நல்ல பாதையில் நடத்தி, இந்த நடத்துதல் எப்படி இருக்குன்னா அப்பா பிள்ளை உறவு அப்படி இருக்கும். ஒரு வேலைக்காரன் ஒரு எஜமான ஒரு வேலைக்காரன் ஒரு எஜமான ஒரு வேலைக்காரனை நடத்துகிற போல் இருக்காது. இது அப்பா பிள்ளை உறவு. அப்பா சில பொறுப்புகளை பிள்ளைக்கு கொடுப்பார். பிள்ளை சில பாதையில் கடினமான பாதையை தாண்ட வேண்டியது இருக்கும். சரிங்களா? அப்பாவுடைய பணியை செய்கிறதுக்காக சில பாதைகளை கடந்து போக வேண்டியது இருக்கும். இது எல்லாமே அப்பா பிள்ளை உறவு. பையனை உருவாக்கணும் அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அப்பா தான் பிள்ளைக்கு நீச்சல் சொல்லி கொடுக்குறாருன்னா பாருங்கள், ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் அந்த பையனுக்கு. என்னடா நம்மளை தண்ணியில் போட்டு முக்கி கொள்ளதுக்காக கூப்பிட்டு வந்தார், அப்படி நீச்சல் கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன குற்றாலீஸ்வரன் போல் நீந்தி என்ன சாதிக்க போகிறேன், எனக்கு வேண்டாம், இது எனக்கு பிடிக்கல, என்னால் முடியல, ஆமாம் தண்ணியை குடிச்சிடுறேன், ஒரே முங்கி போயிடுறேன் அப்படின்னு கஷ்டமாக இருக்கும் முதல்ல. அப்போ சொல்ல அதெல்லாம் ஒன்றும் செய்யாடா, அதெல்லாம் வந்துடும், எங்கே போயிட போகுது, என்ன ஆம்பளை பையன் நீச்சல் பழகணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அரட்டி ஒட்டியாக சொல்லி கொடுத்துருவாரு வச்சுக்காங்களேன். ஆடுறா அப்படின்னு சொல்லி கொடுத்து நல்ல நீச்சல் பழகிறோம். பின்னாடி பாருங்கள் பசங்களோடு சேர்ந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். புரியுதுங்களா? பாருங்கள், எனக்கெல்லாம் எங்கள் அப்பா சின்ன பிள்ளையிலே நீச்சல் சொல்லி தந்துட்டாப்புல. எங்கள் அப்பா 7 வயசுல இறந்துட்டாப்புல. அப்போது பாருங்கள், ஒரு 6 வருஷமாக சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு கொஞ்சம் விவரம் தெரிய ஒரு 5 வயசுக்கு மேலே தானே கொஞ்சம் நல்ல கைகள்லாம் நல்ல திடமாக இருக்கும் இல்லையா. அப்போது பாருங்கள், சாகிறதுக்குள்ளே 7 வயசில் மறிச்சாப்புல. மறிக்கிறதுக்குள்ளே எனக்கு நீச்சல் சொல்லி தந்துட்டாப்புல, சைக்கிள் சொல்லி தந்துட்டாப்புல. சரிங்களா? அப்போது பிள்ளைய ஒரு ஆம்பளை பையன் எப்படி வளரணுமோ என்னெல்லாம் கற்றுக்கணுமோ அதை சொல்லி தந்துட்டாப்புல. ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அப்போ நீச்சல் எங்கள் அப்பா முத எனக்கு சொல்லி தரும்போது வாய்க்காலில் விழுந்து தண்ணியை குடித்தேன், முங்கி எழுந்திரிச்சேன். கஷ்டப்பட்டேன், என்னடா இது அப்படின்ட்டு. ரொம்ப ஞாபகம் இல்லை, கொஞ்சம் வருஷம் தானே, ரொம்ப ஞாபகம் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா எனக்கு நீச்சல் சொல்லி தந்தது, நான் முங்கினது, எங்கள் அப்பா பழக்க வச்சதெல்லாம் ஞாபகம் இருக்குது. சரிங்களா? பாருங்கள், ஒரு இப்போ எனக்கு ட்ரைனிங் கொடுத்து 2-3 வருஷத்தில் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு எனக்கு நீச்சல் அடிக்க தெரியும் எனக்கு. நான் அப்புறம் வாட்டுக்கு அடித்து பழகிட்டேன். தாமிரபரணி ஆறு, எங்கள் ஊர் ஆறு, சில நேரம்லாம் கரை புரண்டு ஓடும், தண்ணி நல்லா ஃபுல்லாக போகும், நம்மளெல்லாம் முக்கியம், அவ்வளோ ஆழமாலாம் போகும். ஆனாலும் நாங்கள் குளித்து அதில் தான் குளிக்கிறது. எப்போ ரெகுலராக டெய்லி காலையில் அதில் குளித்து அதில் முங்கி அதில் முங்கில் நீச்சல் அடித்து சர்க்கு அடித்து குட்டிக்கரணை அடித்து எல்லாம் அடிப்போம். ஏன்னா நீச்சல் தெரியும். அடித்து அப்படி நீந்தி அப்படி கரைக்கு வந்துடும். எவ்வளோ ஸ்பீடாக இருந்தாலும் சரி அடித்து வந்துடும். ஏன்னா நீச்சல் தெரியும் இல்லையா, பழகியாச்சு. பாருங்கள், என் கூட சேர்ந்த பசங்க சிலருக்கு நீச்சல் தெரியாது, கரையிலே உட்காந்துருப்பாங்க. கரையிலே வேண்டாம் எனக்கு நீச்சல் தெரியாது, எப்போ ஆழமாக இருக்குது, தண்ணி ரொம்ப ஆழமாக இருக்குது, இழுத்துட்டு போயிடும் அப்படின்ட்டு. தண்ணி கம்மியாக இருக்கிற நேரம் மட்டும்தான் அவங்க குளிப்பாங்க. மற்ற நேரம் கரையில் உட்காந்து குளிச்சுட்டு போயிடுவாங்க. என் கூட சேர்ந்து விளையாடுறது, இந்த நீச்சல் அடிக்கிறது, இந்த தொட்டு பிடிச்சி விளையாடுறது, அதெல்லாம் விளையாட வர மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு நீச்சல் தெரியாது, பயம். சரிங்களா? அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், அன்றைக்கி அது கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் அது என் எதிர்காலத்துக்கு பிரயோஜனமாக இருக்குது. கடைசியில் எந்த அளவுக்கு அது பிரயோஜனப்படுதுன்னா, கடல்லே நீச்சல் அடிக்கிறதுக்கு பிரயோஜனப்படுது. கடலில் மீன் பிடிக்க போகிறப்போ ஆமாம், சில நேரங்களில் கடல்லே நீச்சல் அடிச்சிருக்கோம். நம்ம குளிக்க போகும் பாருங்க, அந்த திருச்செந்தூர், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், திருச்செந்தூர், வேளாங்கண்ணி, இப்படி கடற்கரைக்கெல்லாம் போனாங்கன்னா கடலில் குளிப்பாங்க. சரிங்களா? அப்படி கடலில் குளிக்கும்போது ஜாலியாக குளிச்சிருக்கிறோம், ஏன்னா நமக்கு நீச்சல் தெரியும். சரி, அப்போது பாருங்கள், ஆரம்பத்தில் நமக்கு கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் ஃப்யூச்சருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்படி தான் நீச்சல், அப்படி தான் சைக்கிள். எங்கள் அப்பா வாடகை சைக்கிள் எடுத்து சொல்லித்தரோம். நான் பயந்துட்டு வேண்டாம். பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் அந்த கேப்பில் 1 மணி நேரம் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்தால் நான் ஒழுங்காக ஓட்ட மாட்டேன், பயந்து போய் வேண்டாம்னு அடம் பிடிச்சிருவேன். கடைசியில் என்ன பண்ணார், பக்கத்து வீட்டு பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களெல்லாம் ஓட்ட வைப்பார். அவங்களாம் நல்லா ஓட்டாய். அப்புறம் எப்படியோ
கீழெல்லாம் விழுந்து எடுத்து எப்படியோ வாங்கி சைக்கிள் வாடகை சைக்கிள் வாங்கி சொல்லி தந்துட்டாப்புல. எப்படியோ ட்ரெயின் ஆகிட்டேன். ஆண்டவருடைய கிருபையினால் சைக்கிள் ஓட்டி பழகி பைக் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அப்பா சில நேரங்களில் நம்மளுடைய ஃபியூச்சருக்கு தேவையான, நம்ம எதிர்காலத்துக்கு தேவையான ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே தான் நம்மளை நடத்த விரும்புகிறார். நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கணும். நம்ம எதையும் கண்டு பயப்படக்கூடாது. முடியாதது ஆகாததுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. என் பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக வளரணும் அப்படின்ன மாதிரி. இது ஆம்பளை பசங்கள் மட்டும் பொருந்தும்னு நினச்சிடாங்க, பெண் பிள்ளைகளுக்கும் பொருந்தும். பெண் பிள்ளைகளையும் நிறைய அப்பா மாதிரி ஆம்பளை ஆளுக்கள் மாதிரி தான் வளர்த்து வச்சுருக்காங்க. நிறைய பெண் பிள்ளைகள் சைக்கிள் அரைக்கால் போட்டு ஓட்டுறவைகள் இருக்கிறாங்க. இப்போ பிள்ளைகள்லாம் சைக்கிள் ஓட்டுறாங்க, நீச்சல் அடிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. நம்மளோட மேலாகவே பண்ணுறாங்க. சில பிள்ளைகள்லாம் ஆம்பளை பசங்களாகவே தான் அப்பா வளர்த்துருப்பார். இப்போ ஆம்பளை பசங்க இல்லாத வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களை ஆம்பளை பசங்க மாதிரி தான் வளர்க்குறது. சரி, ஏன்னா ஒரு தைரியமாக இருக்கணும் இல்லையா? ரைட். இப்போ நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அப்பாவுடைய வளர்ப்பு அப்படி தான். ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அவங்கள உருவாக்கணும், அவங்க ஜெயிக்கணும், அவங்க வாழ்க்கையை ஜெயிக்கணும். வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். அப்போது நீங்களும் நானும் ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அப்பா நம்மளை உருவாக்குறார். சில பாதைகள் வழியாக நம்மளை நடத்துகிறார். அது நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் தான், நிச்சயமாக பிரயோஜனம் தான். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென்.